இந்திய இளைஞர் பெருமன்றம் 1959 இந்தியா முழுவதும் இளைஞர்களின் நலனை மையப்படுத்தி, அவர்களுடைய உரிமைகளை மையப்படுத்தி போராடி வருகிற ஒரு அமைப்பு என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் வரலாறு என்பது 1959 இது தொடங்கப்பட்டாலும் இதனுடைய வரலாறு சுதந்திர போராட்டத்தோடு பிணைந்திருக்கிறது. இந்த சுதந்திர போராட்டம் பிரிட்டிஷ் பேரரசை எதிர்த்து இந்திய மக்கள் ஒன்றுபட்டு மதம் கடந்து, ஜாதி கடந்து, இனம் கடந்து, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவே அப்பொழுதுதான் ஒரு நாடு என்ற ஒரு தன்மையை நோக்கி நகரத் தொடங்கியது. அப்படி இந்தியா உருவாக்கம் என்று வருகிற போது அந்த உருவாக்கத்தோடு இணைந்து நவீன அரசியல் இங்கே உருவாகிறது. அந்த நவீன அரசியல் சுதந்திர போராட்டத்தில் இருந்து உருவாகிறது. அந்த சுதந்திர போராட்டத்தோடு அரசியல் போராட்டங்கள், மக்களுடைய எழுச்சி எல்லாம் கலந்திருக்கிறது. அவற்றில் இளைஞர்களுடைய எழுச்சி தான் பிரதானமானது. ஏனென்றால் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட அத்தனை தலைவர்களும் இளம் வயதில் தங்களுடைய உடல் பொருள் ஆவியை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்கள். எனவே இளைஞர் பெருமன்றத்தின் வரலாறு சுதந்திர போராட்டத்தோடு பிணைந்திருக்கிறது. அந்த சுதந்திர போராட்டத்தோடு மார்க்சிசம் என்கின்ற ஒரு அறிவியல் தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பல இளைஞர்கள், முற்போக்கானவர்கள், எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டவர்கள், வெறும் சுதந்திரம் மட்டுமல்ல, எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டவர்கள், அவர்கள் தங்களை மார்க்சிஸ்டுகள் அல்லது கம்யூனிஸ்டுகள் அல்லது முற்போக்கான இளைஞர்கள் தனித்து செயல்பட ஆரம்பித்தார்கள். அவற்றில் குறிப்பிடத்தக்கவர்கள் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ் இவர்களை போன்ற முக்கியமான இளைஞர்கள். இவர்களுக்கு பிறகு நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு ஜனநாயக ரீதியாக இளைஞர்களினுடைய உரிமைகளை எடுத்து பேசுகிற ஒரு பிளாட்ஃபார்மாக அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் உருவாக்கப்பட்டது. சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டவர்கள் இதை உருவாக்கினார்கள். இந்த 1959 இந்த ஏறக்குறைய 65 ஆண்டுகளுக்கு மேலாக இது செயல்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதும் செயல்பட்டு வருகிறது. பல்வேறு சாதனைகளை இது செய்திருக்கிறது. உரிமை போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக 18 வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்த அமைப்பு மட்டுமல்ல, அதற்காக தொடர்ந்து போராடிய அமைப்பு. தோழர் C.K. சந்திரப்பன் இதனுடைய அகில இந்திய தலைவராக, பொதுச் செயலாளராக இருந்த தோழர் C.K. சந்திரப்பன் அவர்கள் முதலில் நாடாளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்து 18 வயது நிரம்பியவர்கள் அத்தனை பேருக்கும் வாக்குரிமை என்கின்ற அந்த முதலாக குரல் கொடுத்தவர். அது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 1989 நிறைவேற்றப்பட்டது. அதே போல நாடாளுமன்றத்தை நோக்கி முதலில் பேரணி நடத்தியவர்கள் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றமும் மாணவர் பெருமன்றமும் தான். இந்த பேரணி நடத்தி மக்களுடைய எழுச்சியை உருவாக்குவதற்கு அடிப்படை இந்த திட்டங்களை அல்லது இந்த மாதிரிகளை உருவாக்கியவர்கள் இவர்கள்தான், இளைஞர் பெருமன்றம், மாணவர் பெருமன்றம். இதே போல எண்ணிலடங்கா பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக, வெள்ள பேரிடர் காலங்களில், வறட்சி நிவாரண பணிகளில், அதே போல பூகம்பம் போன்ற இயற்கை பேரிடர்களில், இது மட்டுமல்ல ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், இது போன்ற காலகட்டத்திலும், அதே போல நம் நாட்டின் மீது வேறு நாடுகள் படையெடுக்கிற போது, அது எந்த நாடாக இருந்தாலும், பாகிஸ்தானாகவோ அல்லது சீனாவாகவோ எந்த நாடாக இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு அரசியல் உணர்வை ஏற்படுத்தி தொடர்ந்து போராடி வருகிற அமைப்பு அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம். இன்றைக்கு தேதியில் ஏறக்குறைய இந்தியா முழுவதும் 30 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் இதனுடைய அமைப்பு செயல்படுகிறது. எல்லா யூனியன் பிரதேசங்களிலும் இந்த அமைப்பு செயல்படுகிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய முதலாக இளைஞர்களுக்கு என்று தோற்றுவிக்கப்பட்ட இந்த அமைப்பு அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம். இந்த அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தொடர்ந்து இந்தியா முழுவதும் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக என்னை பற்றி நான் இந்த இயக்கத்திற்கு எப்படி வந்தேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1995 ஆண்டு எங்கள் கிராமத்தில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் முதலில் நான் இளைஞர் பெருமன்றத்தில் தான் உறுப்பினரானேன். அதன் பிறகு அங்கே கிளை செயலாளரானேன். அங்கே கிராமத்திலே கள்ளச்சாராயம் மற்றும் கறவை மாடு வைத்துக் கொண்டு பால் கறக்கிறவர்களுக்கு நீண்ட தூரம் மாட்டை ஓட்டி சென்று பால் கறக்க வேண்டும்.
இங்கே பால் வெண்டரை கொண்டு வந்து இங்கே அதற்கான ஏற்பாடுகள் செய்தது. அதே போல சாலை வசதி கோரி போராடியது, குடிநீர் நீர், அதே போல மின்சாரம், இது போன்ற எண்ணிலடங்கா போராட்டங்களை சந்தித்திருக்கிறது, நாங்கள் செய்திருக்கிறோம். அதன் பிறகு நான் 1995ஆம் ஆண்டு தான் இதிலே உறுப்பினரானேன். அதன் பிறகு 97ஆம் ஆண்டு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 1997இல் சென்னையில் நடைபெற்ற அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநில மாநாட்டில் நான் பங்கெடுத்துக் கொண்டேன். அதுதான் முதலாக நான் கலந்து கொண்ட மாநாடு. அதன் பிறகு நான் அப்பொழுது கல்லூரி காலம் என்பதால் அதன் பிறகு அப்பொழுது நான் மாணவர் பெருமன்றத்தில் இல்லை. அதன் பிறகு நான் மாணவர் பெருமன்றத்தில் இணைந்து பணியாற்றி சென்னையில் படித்தேன். அதன் பிறகு மாணவர் பெருமன்றத்தினுடைய மாநில செயலாளராக 2003ஆம் ஆண்டு பொறுப்பேற்று 2009ஆம் ஆண்டு வரை அப்போது நாங்கள் பணியாற்றினோம். 2010ஆம் ஆண்டு இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநில செயலாளராக நான் பொறுப்பெடுத்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் அதனுடைய மாநில செயலாளராகவும் 2014ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை அதனுடைய மாநில தலைவராகவும் பணியாற்றினேன். 2015ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற அகில இந்திய மாநாட்டில் நான் இளைஞர் பெருமன்றத்தினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போது செயல்பட்டு வருகிறேன். இந்த இளைஞர் அமைப்பில் பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக நான் இருந்த காலகட்டங்களில் திருவண்ணாமலையில் எங்கு பார்த்தாலும் ஆபாச சுவரொட்டிகள், குறிப்பாக நீலப்படங்கள் என்று சொல்லக்கூடிய செக்ஸ் படங்கள் அதிகமாக தியேட்டர்களில் போடப்பட்டு சாலைகளிலே ஆபாச சுவரொட்டிகள் பார்த்து மக்கள் எல்லாம் முகம் சுளிக்கிற அளவுக்கு மிக மோசமான கலாச்சார சீரழிவு ஏற்பட்டது. அப்போது அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி அதை முற்றிலும் தடுத்து நிறுத்தியது அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம். அப்போது அதிலே நானும் அப்பொழுது அதிலே கலந்து கொண்டேன் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்கிறது. அதே போல மாணவர் பெருமன்றத்திலே இருந்தபோது கண்ணீர் தூதுவன் அந்த போராட்டத்தை குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்காக இளைஞர் பெருமன்றமும் மாணவர் பெருமன்றமும் இணைந்துதான் அதை நடத்தி இருக்கிறது. டெல்லிக்கு 2000க்கும் அதிகமான இளைஞர்களை திரட்டி, மாணவர்களை திரட்டி தனி ரயில் மூலமாக அந்த கண்ணீர் தூதுவன் என்கின்ற ஒரு டெல்லியிலே நாடாளுமன்றம் நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தி ஈழத்தமிழர்களுடைய குரலை இந்தியா முழுவதும் ஒலிக்க செய்ததில் இளைஞர் பெருமன்றமும் மாணவர் பெருமன்றமும் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறது என்று சொல்ல முடியும். அதே போல வன்முறைக்கு எதிராக பிரச்சாரம் நடத்தியிருக்கிறோம். போதை கலாச்சாரத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கிறோம் தொடர்ந்து. அதே போல ரேஷன் கடைகளை மூடுவதற்கு சில கடைகளை மூடுவதற்கு அரசு திட்டமிட்ட போது அதை எதிர்த்து போராடி இருக்கிறோம். கல்வி உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகிறோம். வெறும் இளைஞர்கள் என்றால் அது வேலையில்லா திண்டாட்டம் என்பதை மட்டுமே குறிப்பதாக சொல்லப்படுகிறது. அது தவறானது. வெறும் வேலையின்மை, வேலை பிரச்சனை அல்ல. எல்லா அரசியல் பிரச்சனைகளும் இளைஞர்களின் பிரச்சனை தான். ஜனநாயகமாக இருக்கலாம், செக்குலரிசம் மதச்சார்பற்ற தன்மையாக இருக்கலாம், வகுப்புவாதமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இளைஞர்கள் தான் முன்னணி பாத்திரம் வகிக்கிறார்கள். எனவே எல்லா பிரச்சனைகளும் இளைஞர்கள் பிரச்சனை தான், விவசாய பிரச்சனை உட்பட்ட. எனவே அப்படி எல்லா நிகழ்வுகளிலும் போராட்டங்களிலும் தொடர்ந்து இளைஞர் பெருமன்றம் பாடுபட்டு வருகிறது, போராடி வருகிறது, இளைஞர்களை அணிதிரட்டி வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் இப்பொழுது வலதுசாரி ஆட்சி நடைபெற்று வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. உலகம் முழுவதும் வலதுசாரி ஆட்சியாளர்கள் கொஞ்சம் எழுச்சி பெற்று வருகிறார்கள். இது உலகத்துக்கு மிகப்பெரிய பேரழிவைத்தான் உருவாக்கும். இதை எதிர்த்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், இளைஞர்கள், மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து நாம் பாடுபட்டு மக்களை அணிதிரட்ட வேண்டிய நம்முடைய கடமை. நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். அதை பற்றி சிறிதும் சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லா அழிவுகளுக்கும் மக்களே முற்றுப்புள்ளி வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசியலை எதிர்காலத்தில் வெற்றி பெற செய்து சோசலிச இந்தியாவை படைப்பதுதான் நம்முடைய அடிப்படை கடமை, லட்சியம், குறிக்கோள், கோட்பாடு. எனவே சோசலிச இந்தியாவை நமது வாழ்நாளில் உருவாக்குவதற்கு சபதம் ஏற்போம் என்பதுதான் நாம் எடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியாக இருக்க வேண்டும். அதை நோக்கி நாம் பயணம் செய்வோமாக. நன்றி, வணக்கம்.